Hi all, welcome to Vishain Academy. இன்னைக்கு நம்ம 2025ல நடந்த Group 4 எக்ஸாமோட aptitude questions மட்டும் பார்க்க போறோம். ஸோ மேக்ஸில் 25 question இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் question பார்க்கலாம். P and Q. ஸோ PQன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் 20 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க, இன்னொருத்தர் 40 டேஸில் அதே ஒர்க்கை வந்து முடிப்பாங்களாம். இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிட்டாரு, Q வந்துட்டு போயிட்டாரு. பட் எவ்வளோ நாளில் போனாருன்னு தெரியல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவர் போனதுக்கப்புறம் இருக்கிற மீதி ஒர்க்கை வந்து P 8 டேஸில் வந்துட்டு முடிச்சிட்டார். இப்போது எப்போ வந்து Q வெளியே போனார் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் 1/20 1/40 அப்படின்னு சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணி போடுவோம் கரெக்டாக. ஸோ 20 டேஸ்னால் பியோட ஒரு நாள் வேலை வந்து 1/20 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ அப்படி இல்லாமல் எஃபிஷியன்சி மெத்தட்னு ஒன்று இருக்காது, அதை விட ஈஸியாக இருக்கும். ஸோ Q ரெண்டு பேர் இருக்காங்களா. ஸோ P வந்துட்டு 20 டேஸில் வந்து ஒர்க் முடிக்கிறாரு, Q வந்து அதே ஒர்க்கை முடிக்க 40 டேஸ் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இவங்க ரெண்டு பேருக்கும் LCM எடுக்கணும். ஸோ 20க்கும் 40க்கும் நீங்கள் வந்து LCM எடுக்கணும். ஸோ LCM எடுத்திங்கன்னா 2 டேபிளில் 10 டைம்ஸு 20 டைம்ஸ் அண்ட் அகெயின் 5 டைம்ஸு 10 டைம்ஸு 5 டேபிளில் போச்சுன்னா 1 அப்புறம் வந்துட்டு 2. ஸோ அப்போது 5 2s are 10, 10 2s are வந்து 20, 20 2s are வந்து 40. ஸோ இப்போது 40 வந்து 20 டேபிள் எத்தனை டைம் வரும், 2 டைம்ஸ் வந்து 40, 40 வந்து 40 டேபிள் 1 டைமே வந்துடும். இப்போ என்ன அர்த்தம்னா பியோட எஃபிஷியன்சி வந்து 2, பியோட ஒர்க் பண்ணுற எஃபிஷியன்சி வந்து 2, கியூவோட எஃபிஷியன்சி வந்து 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவங்க டோட்டலாக முடிக்க போகிற ஒர்க் வந்து 40 யூனிட்ஸ் முடிக்க போகிறாங்க. இப்போ நமக்கு ஒரு டேட்டா தெரியும், பி வந்து ரிமைனிங் ஒர்க்கை 8 டேஸில் முடிச்சார். அப்போ 8 டேஸில் இவர் ஒரு டேயோட எஃபிஷியன்சி 2ஆக இருந்தால் அவர் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 16 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அப்போ டோட்டலாக 40 யூனிட்ஸு, அதை வந்துட்டு 16 கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிறது 24 யூனிட்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த 24 என்ன பண்ண போகிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்க. அப்போ பியோட எஃபிஷியன்சி 2, கியூவோட எஃபிஷியன்சி 1னா 2 + 1 என்னது 3. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 3 எஃபிஷியன்சி வந்துடும். அப்போ ரிமைனிங் ஒர்க்கை 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். 3 1s are 3 8s are 24. அப்போ ரிமைனிங் அவங்க வந்து அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 டேஸ் வந்து ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பேர் எஃபிஷியன்சி மெத்தட். இது வந்து நம்ம நார்மலாக போடுற 1/20 + 1/14 போடுறத விட சூனாகவே வந்து நம்ம இதுக்கு ஆன்சர் வந்து டெரைவ் பண்ண முடியும். ஸோ அடுத்த கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.